பள்ளி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் ரூபாய் 2 கோடியில் மகிழ் முற்றம் மாணவர்கள் குழுக்கள். தமிழக பள்ளிக்கல்வித்துறை முடிவு. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக ரூபாய் 2 கோடியில் மகிழ் முற்றம் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர் குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளனர். மகிழ் முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, வேற்றுமை இல்லாத ஒற்றுமை போன்ற பரஸ்பர ஆதரவு ஆகியவை இந்த அமைப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கவனத்திற்கு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான கற்றல் திறன் வழி மதிப்பீட்டுத் தேர்வு நாளை முதல் நடக்க உள்ளது. அக்டோபர் முதல் ஜனவரி வரை தேர்வு நடைபெற உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.exams.dnschools.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஜனவரி வரை 4 கட்டங்களாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறன் மதிப்பீட்டு தேர்வு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் வழி மதிப்பீட்டுத் தேர்வு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 4 வரை 4 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதுகுறித்து மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளன. 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம். தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. சாரணர் இயக்குநரக வைர விழாவை நடத்த 4 குழுக்கள். தமிழக பள்ளிக்கல்வித்துறை. பாரத சாரணியர் இயக்குநரகத்தின் வைர விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு 4 குழுக்கள் அமைத்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. பாரத சாரணர் இயக்கத்தின் வைர விழாவை 4 குழுக்கள் நடத்தப்பட உள்ளது. பெருந்திரளணி சபை குழுவுக்கு ஆளுநர் தலைமை தாங்குவார். அதற்கடுத்தபடியாக முதல்வர் இருப்பார். திட்டக்குழுவில் சாரணர் இயக்குநரகத்தின் மாநில ஆணையர் அறிவொளி தலைமை தாங்குவார். இதேபோல் தொழில்நுட்ப குழுவில் 44 நிர்வாகிகளும், செயல்பாட்டு குழுவில் 51 நிர்வாகிகளும் இடம்பெற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.